மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக காங்கிரஸ் செயற்குழு தீர்மானம் இயற்றியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். யோகேஸ்வரன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னாள் சட்டமன்ற மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 58 செயற்குழு உறுப்பினர்களை கொண்ட இந்த செயற்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. மாணிக் தாக்கூர் தலைமையில் நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு கூட்டமாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 தீர்மானங்களை அவங்க நிறைவேற்றிருக்காங்க. முதல் தீர்மானமானது மாணிக் தாக்கூர் அவர்களுக்கு இந்த மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அதனை வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இதில் முக்கிய தீர்மானமாக மேகதாது அணைக்கு எதிராக, அந்த அணை கட்டும் இதற்கு எதிராக, கர்நாடக அரசுக்கு எதிராக தற்போது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றிருக்கின்றனர். அதாவது, காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதாகவும், இந்த முயற்சி காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஆகியவற்றுக்கு எதிரானது மட்டுமல்ல, நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாகும் என்றும், இதன்படி தமிழகத்தில் அனுமதி இல்லாமல் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட ஒரு செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக் தாக்கூர் அவர்கள் கூறியதை இந்த கூட்டமானது வரவேற்கிறது என்றும் பாராட்டுகிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுகிற முயற்சிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்கும் மற்றும் போராடும் என்பதை இந்த கூட்டத்தில் அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கின்றனர். இது தீர்மானம் 7வதாக நிறைவேற்றிருக்கின்றனர். அது மட்டுமின்றி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கின்றனர். குறிப்பாக அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்கக்கூடிய விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பாஜக அரசிற்கு எதிராகவும் இவர்கள் தற்போது அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கின்றனர். அது மட்டுமின்றி பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்தும் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கின்றனர். இப்படி ஒரு மொத்தம் 7 தீர்மானங்களை இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றனர். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக காங்கிரஸ் செயற்குழு தீர்மானம் இயற்றியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். யோகேஸ்வரன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னாள் சட்டமன்ற மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 58 செயற்குழு உறுப்பினர்களை கொண்ட இந்த செயற்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. மாணிக் தாக்கூர் தலைமையில் நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு கூட்டமாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 தீர்மானங்களை அவங்க நிறைவேற்றிருக்காங்க. முதல் தீர்மானமானது மாணிக் தாக்கூர் அவர்களுக்கு இந்த மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அதனை வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இதில் முக்கிய தீர்மானமாக மேகதாது அணைக்கு எதிராக, அந்த அணை கட்டும் இதற்கு எதிராக, கர்நாடக அரசுக்கு எதிராக தற்போது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றிருக்கின்றனர். அதாவது, காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதாகவும், இந்த முயற்சி காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஆகியவற்றுக்கு எதிரானது மட்டுமல்ல, நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாகும் என்றும், இதன்படி தமிழகத்தில் அனுமதி இல்லாமல் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட ஒரு செங்கலை கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக் தாக்கூர் அவர்கள் கூறியதை இந்த கூட்டமானது வரவேற்கிறது என்றும் பாராட்டுகிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுகிற முயற்சிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்கும் மற்றும் போராடும் என்பதை இந்த கூட்டத்தில் அவர்கள் உறுதியாக தெரிவித்திருக்கின்றனர். இது தீர்மானம் 7வதாக நிறைவேற்றிருக்கின்றனர். அது மட்டுமின்றி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கின்றனர். குறிப்பாக அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்கக்கூடிய விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பாஜக அரசிற்கு எதிராகவும் இவர்கள் தற்போது அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கின்றனர். அது மட்டுமின்றி பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்தும் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கின்றனர். இப்படி ஒரு மொத்தம் 7 தீர்மானங்களை இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றனர். யோகேஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.